இன்னொருத்தர் வந்து மல்டிபிள் ஆயுள் தண்டனை, அவருக்கு எத்தனை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. அவருடைய வீடு அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு. அந்த நார்த் ஃபேஸிங் வீட்டில் வடமேற்கில் வடக்கு பக்க வாசல், வீட்டுக்குள்ளே வந்து வடகிழக்கில் வந்து கிச்சனோ அல்லது டாய்லெட்டோ ஏதோ ஒன்று இருக்குது. வீட்டுக்கு மேலே வடகிழக்கில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, அதாவது ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. வீட்டுடைய மேற்கு பக்கம் வந்து பெரிய கிணறு, சின்ன கிணறு கிடையாது, விவசாயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பெரிய கிணறு. ஸோ இந்த 2 வீடுகள் வந்து நம்ம ஸ்டடிக்காகவே வேண்டி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். நீண்ட காலம் இவங்கெல்லாம் ஏன் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்றதுக்காக ஆராய்ச்சிக்காக நம்ம எடுக்கப்பட்ட வீடுகள் இது. ஸோ நண்பர்களுக்கு நம்ம இங்கே சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, நிறைய பேர்த்துக்கு வழக்கு நடக்குது, ஜெயில் வரைக்கும் போகிறாங்க, திருப்பி வந்துடுறாங்க, தற்காலிகமாக போயிட்டு வராங்க, 1 வாரம் 2 நாள் 3 நாள்லாம் கூட போய் வராங்க. பட் இந்த மாதிரி நீண்ட காலம் ஒரு தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய வாஸ்து தவறு இருக்கிறனால தான் அவங்க அப்படி ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க, அப்படி ஒரு நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிகிறேன். ஸோ இந்த மாதிரியான நிலைக்கு அவங்க தள்ளப்படுறதுக்கு காரணம் அந்த மாதிரியான தவறான வாஸ்துப்படி கட்டமைப்பு தான் அப்படின்றது நான் உறுதிப்பட சொல்கிறது. இந்த வாஸ்துப்படி தவறான கட்டமைப்புகள் தான் இந்த மாதிரியான சூழலுக்கு அவங்கள தள்ளி இருக்குது அப்படின்றது நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன்.